ராஜா ராயப்பட்டினம். பெண்கள் முகத்தை மறைக்கிறது ஹராம்னு சொல்றோம் தானே, இந்த மாதிரி அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் உரிய சட்டம் அப்படின்னு சொல்றோம். ஆனா சில பேர் என்ன கேக்குறாங்கன்னு சொன்னா, சரண்டைக்கு கீழே ஆடை அணியக்கூடாதுன்னு சொல்லும் போது பெருமைக்காக இல்லாம தானாவே இடுப்பை விட்டு வலியுதுன்னு சொன்னா அந்த மாதிரி டைம்ல உடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோம். அதை வச்சு கேக்குறாங்க. அப்போ பெண்கள் இயல்பிலேயே வெட்ட சுபாவம் உள்ளவங்களா இருக்கும்போது அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு ஈக்குவலா தங்களை நினைக்கல, ஆனா இயல்பிலேயே அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்க முகத்தை மறைக்கிறத ஹராமா ஹராம்னு சொல்ற அளவுக்கு பாரதூரமான குற்றமா கேட்கிறாங்க. சார், ஒருவர் முகத்தை மறைத்து செல்வது நபிமொழிக்கு மாற்றமானது, திருக்குரானுடைய வசனங்களுக்கு மாற்றமானது. திருக்குரான் முகத்தை தெரியும் விதமாக ஆடைகளை அணிய வேண்டும் தான் திருக்குரான் நமக்கு சொல்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி தோழியர்கள் எல்லாம் முகத்தை திறந்து தான் வந்திருக்கிறாங்க. நபியுடைய மனைவிக்கு மட்டும் அது தனி சட்டம் உள்ளது என்று நம்ம விளக்கி இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி விளக்கி இருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு குறுக்கு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம கரண்டை ஆடைகளை அணியும் பொழுது கரண்டை கீழ் ஆடையை அணியக்கூடாது என்று நபிமொழி இருக்கு. அதுல பெருமையை நாடவில்லை என்று சொன்னால் கரண்டை கீழே நம்ம என்ன செய்யலாம், ஆடைகளை அணிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இந்த முகத்தை மறைத்தல் என்பது பெண்களுக்கு ஞானத்தை உட்பட்டது. சில பெண்கள் வெக்கப்படுறாங்க, வெளியில முகத்தை காட்ட வெக்கப்படுறாங்க. தன்னை நபியினுடைய அளவுக்கு உயர்த்தி அவங்களுடைய எண்ணம் கிடையாது. அந்த வெக்கத்தின் அடிப்படையில் அவங்களுடைய முகத்தை மறைத்துக் கொள்வதில் எப்படி குற்றம் என்று சொல்லலாம். அந்த அடிப்படையை வைத்து இங்கே சட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? யார் அந்த எண்ணம் இருக்கிறதோ, யாருக்கு வெக்கம் அதிகமாக இருக்கிறதோ அவங்களெல்லாம் முகத்தை மூடிக்கொள்ளலாம் என்று சட்டத்தை எடுத்துக்கொண்டால் என்ன என்று கேட்டிருக்கிறாங்க. நீங்க நபிமொழிகளில் நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த கரண்டை கீழ் ஆடை அணிவது தொடர்பாக வரக்கூடிய செய்தி என்னென்னா, மன்ஜர்ர சௌபஹு ஹுயலா, யார் பெருமைக்காக வேண்டி ஆடையை இழுத்துச் செல்கிறாரோ அப்படின்னு தெளிவான வாசகம் நபிமொழிகள் இருக்கு. கரண்டை கீழே அணியக்கூடிய ஆடை தடை செய்யப்பட்டது காரணமே பெருமை என்று தெளிவாக சொல்லப்பட்டது. அதனால பெருமை இல்லை என்று சொன்னால் என்ன செய்யலாம், அனுமதி உண்டு என்று நாம் குறிப்பிடுகிறோம். இந்த முகம் திரை விஷயமாக வரக்கூடிய திருக்குரானுடைய வசனங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ திருக்குரானோ வேறு எந்த காரணத்தையும் சொல்லல். பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் முகத்தை திறந்து இருக்கும் வகையில் தான் ஆடைகளை அணிய வேண்டும் என்று திருக்குரான் வசனம் சொல்லுகிறது. அதே மாதிரி பெண்களாக இருப்பவர் குல் முஃமினாத்தி யகுலுன்ன மின் அபுசாரிஹின்ன, பெண்களாக இருப்பவர் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் என்றுதான் திருக்குரான் வசனம் சொல்லுகிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்த பெண்மணிகள், அப்போ அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஞானமும் வெக்கமும் நம்ம இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிக்கு வந்து விட்டது என்று நாம் சொல்ல முடியுமா? அதுக்கு ஏதாவது காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா எந்த காரணமும் சொல்ல, எந்த பெண்மணியாக இருந்தாலும் உடலை மறைக்கணும், அதில் முகம் திறந்திருக்கணும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டியிருக்கிறாங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய பெண்மணிகள் வெக்கத்துடன் இருக்கிறாங்க, ஞானத்துடன் இருக்கிறாங்க, அவங்க தன்னை நபியாக நினைத்து கொள்ளவில்லை அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை காரணமா சொல்லியிருக்க. வெக்கம் அதிகமாக யாருக்கு இருக்கிறதோ அப்படிப்பட்ட பெண்கள் என்ன செய்யலாம், முகத்தை மூடிக்கலாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. உதாரணத்துக்கு பெண்களையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கின்ற பொழுது கன்னி பெண்ணிட்டையும் அனுமதி வாங்கணும், விதவை பெண்ணிட்டையும் வாங்கணும்ட்டாங்க. விதவை பெண்ணு வெளிப்படையாக சொல்வார், கன்னி பெண்ணாக இருக்கக்கூடியவள் அவள் மௌனமாக இருப்பதே சம்மதம் என்று எடுத்துக்கிறங்க, அவள் பேச வைக்கப்படுவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கியிருக்கிறார். அதே மாதிரி முகத்திரை விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்ன கருத்து சொன்னாங்க? திருக்குறான்ல அந்த வசனம் எங்கே சொல்லப்பட்டிருக்கு? ஒன்றுமே இல்லை. அப்ப அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொன்ன அந்த வழிமுறையை நம்ம பின்பற்றுவதுதான் சரியானது. இன்னும் சொல்ல போனால் இந்த முகத்தை மூடிக்கொண்டு வந்த பழக்கம் சமீப காலத்துல தான் வந்திருக்கே தவிர ஆரம்ப காலத்தில் நீங்க தமிழகத்தில் எல்லாம் இருக்கக்கூடிய பெண்களிடத்துல முகத்தை மூடிக்கொண்டு போகக்கூடிய பழக்கம் இல்லை. ஆண்கள் வந்தார்கள்டா திரைச்சீலையா அப்படி திருப்பிக் கொள்வார்களே தவிர குனிந்து கொள்வார்களே தவிர அப்படித்தான் பழகி இருந்துச்சு. இப்ப சமீபத்தில் ஒரு சிலர்கள் உருவாக்கி விட்ட பழக்கம் தான் இந்த தமிழகத்தில் வந்திருக்குங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். அதை விட அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொன்ன சட்டம் தான் நமக்கு முக்கியமானது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யல, அதுக்கு அனுமதி எதுவும் கொடுக்கல, எந்த காரணமும் சொல்லவில்லை. அதனால முகத்தை திறந்து போவதுதான் திருக்குர்ஆன் அடிப்படையில் நபிகளின் அடிப்படையில் உள்ள வழிமுறைங்கிறத விளக்கிறோம்.